ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சான்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் காலிஃப்ளவர் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இதுக்காக மைதா மாவு யூஸ் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக கடலை மாவு யூஸ் பண்ணியிருக்கிறேன். 1/4 கப்பு கடலை மாவு எடுத்துக்கோங்க, 1/4 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கோங்க, 1/4 கப்பு சோள மாவு எடுத்துக்கோங்க. என்கிட்ட சோள மாவு குறைவாக இருக்கிறதுனால நான் கம்மியாக எடுத்துருக்கிறேன். ஆனால் நீங்கள் 1/4 கப்பு எடுத்துக்கோங்க. அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க, 2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் எடுத்துக்கோங்க, 6 காஷ்மீர் மிளகாய் விதையெல்லாம் எடுத்துகிட்டு சுடுதண்ணியில் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் அரிசி மாவு, கடலை மாவு, சோள மாவு, தயிர் இதெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். முதல்லையே தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த அரிசி மாவு, கடலை மாவு, சோள மாவு 3 சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிரை சேர்த்து அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அரைத்த காஷ்மீர் மிளகாய் விழுது, கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட காஷ்மீர் சில்லி பவுடர் இருந்ததுன்னா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் பவுடர் இல்லாததுனால அரைச்சி சேர்த்துருக்குறேன். அடுத்ததாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் முதலையே தண்ணி சேர்க்க வேண்டாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து பசைஞ்சிக்கலாம். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிவிட்டு மஞ்சள் தூளும் உப்பும் போட்டுக்கோங்க. அதில் காலிஃப்ளவரை போட்டு சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி சிறிய சைஸ் காலிஃப்ளவர் எடுத்துருக்கிறேன். இப்போ காலிஃப்ளவர் 65க்கு தேவையான மாவு ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி கெட்டியாகவே பசைஞ்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா காலிஃப்ளவரில் மாவு ஒட்டாது. அடுத்ததாக எண்ணெய் சூட் பண்ணிவிட்டு காலிஃப்ளவரை எண்ணெயில் போட்டுடலாம். மசாலாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் கட்டியாகவே கலக்கியிருக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க, கொஞ்சமாக தெளித்து கொடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் வெந்துடுச்சு. நம்ம காலிஃப்ளவரை திருப்பி விட்டுடலாம். நல்லா முருகலாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சூப்பராக காலிஃப்ளவர் 65 தயாராகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக அழகாக வந்திருக்கு. இந்த மசாலாவில் நான் கலர் பவுடர் எதுவுமே சேர்க்கலை. அந்த காஷ்மீர் மிளகாவை ஊற வச்சு அரைச்சி சேர்த்தது தான். அதுவே நல்லா கலர்ஃபுல்லாக ரெட்டிஷாக வந்திருக்கு. இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய காலிஃப்ளவரையும் மாவில் முக்கி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக அழகாக காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக போட்ட காலிஃப்ளவரையும் நம்ம எடுத்துடலாம். இந்த காலிஃப்ளவர் 65 மேலே கொஞ்சம் வெங்காயம், பொரித்த கறிவேப்பிலை சேர்த்து நம்ம அலங்கரிக்கலாம். இப்போ சூப்பராக காலிஃப்ளவர் 65 தயாராகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.